மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் வரப்போது. எவன் 2000 கொடுப்பேன், எவன் 1000 ரூபா கொடுப்பேன், எவன் 500 ரூபா கொடுப்பேன். எவனுமே கொடுக்கலனா கூப்பிட்டாது கேட்கணும். எவனுமே கொடுக்கலையா கூப்பிட்டு கேட்டாது எல்லா கட்சியிலையும் ஒரு 500 ரூபா வாங்கிடணும் அப்படின்ற திட்டத்தோட நிறைய மக்களுடைய மனநிலை இருக்கும். அந்த மனநிலையோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஓட்டுக்கு எந்த காசுமே கிடைக்கலன்னா நாட்டுக்கு வாழ்த்துக்கள், இல்லாட்டி உங்களுக்கு வாழ்த்துக்கள். யார் எக்கடி கட்டு வேணாலும் போங்க. ஆனால் இதோட சேர்த்து இந்த ஆர்வத்தோட சேர்த்து நான் சொல்ற ஒரு விஷயத்தையும் காதில் வாங்கிக்கோங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் சமீபத்தில் வேலூர் பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர் கைது செய்யப்பட்டார். கைது பண்றாங்க ஏடிஎஸ், அதாவது ஆன்டி டெரர் ஸ்குவாட்னு. உத்தரப்பிரதேசிலிருந்து அங்கிருந்து கிளம்பி வந்து இங்கே ஒரு நபரை கைது பண்றாங்க. ஒரே ஒரு நபரை கைது பண்ணதை நாங்க எதுக்கு கவனிக்க நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு நபர் சம்பந்தப்பட்டது கிடையாது. இந்த தமிழ்நாட்டோட தற்போதைய நிலவரம் அது என்ன நிலவரம்ன்றதை எளிமையா முதல்ல சொல்லிடுறேன். அப்ப போக உங்களுக்கு புரிஞ்சிடும் அது என்ன நிலவரம்னா, ஒரு வடிவேல் ஜோக்ல போற ஒரு நபரை இடிப்பாரு. அவர் பார்த்து போப்பான்டுவாரு. நான் பார்த்து போவேன், மல்லாக்க படிப்பேன் அப்படின்டுவாரு. ஏன்பா இதுக்கெல்லாம் பிரச்சனை பண்றேன்னு கேட்டா வடிவேல் சொல்லுவாரு, லேடன் பேசுறியா பின் லேடன் அப்படின்டுவாப்ல. அந்த லட்சணத்துல தான் தமிழ்நாடு இருக்குது. அது ஜோக்கு. ஆனா உண்மை என்னன்னா தமிழ்நாட்டோட நிலவரமே அப்படிதான் இருக்குது. ஏன்னா எல்லா சர்வதேச குற்றவாளிகளும் முக்கியமாக பயங்கரவாதிகளுக்கெல்லாம் புகலிடமாக தமிழகம் மாறிக்கிட்டு இருக்குது. அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த வேலூர் பக்கத்தில் கைதானது. ஆனா என்ன ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா, ரொம்ப சிறப்பான விஷயம். அந்த கைது நடவடிக்கை சம்பந்தமா இங்க செய்தியாளர் எவனும் செய்தியே போடல. அதுதான் நம்ம செய்தியாளர்களுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இணக்கமான ஒரு விஷயம். இந்த மாதிரி விஷயத்துல வெளியே வரடா பண்ணிடுவாங்க. ஒருவேளை வெளியே வந்தா கூட கோயம்புத்தூர் சமீபத்தில் வெடிச்சுல ஒரு தீவிரவாத நடவடிக்கை சம்பந்தமா ஒரு கேஸை பயன்படுத்தியிருந்தா அவன் தீவிரவாத நடவடிக்கை தேவையான எல்லா வேலையும் பார்த்துருந்தான். ஆனா அவங்க கடைசி வரைக்கும் என்ன சொன்னாங்க, திமுக முக்கியமா கடைசி வரைக்கும் என்ன சொன்னா கேஸ் வெடிப்பு, கேஸ் தெரியாம வெடிச்சிருச்சு. இப்படிதான் அவங்க பேசியே தெரிஞ்சாங்க. ஏன்னா தீவிரவாத நடவடிக்கை கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு ரொம்ப முக்கியம். அந்த லட்சத்துல இவங்களுக்கு ஓட்டு முக்கியம்னு வச்சுக்கோங்க, தீவிரவாதியை கூட ஆதரிப்பாங்க. அந்த லெவல்ல தான் திமுக இருக்கு. ஆனா இவங்க அதுக்கு மேல போய் சர்வதேச தீவிரவாதிகளுக்கு இங்க புகலிடம் கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. அது என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப வேலூர் பக்கத்துல கைதா இருக்கக்கூடிய அந்த நபர் எதனால கைது செய்யப்பட்டார் அப்படின்னா, அங்கிருந்து இப்ப 2024 அப்படி இங்கிருந்து ஒரு 6 வருஷத்துக்கு பின்னாடி போங்க. 2018-19 உத்தரப்பிரதேச காவல்துறையினர் ஒரு நபரை கைது பண்றாங்க. அவர் பேர் வந்து ரஷீத் அகமது சர்தார். அந்த ரஷீத் அகமது சர்தார்ன்றவரை கைது பண்றாங்க. அவர் யாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்ன தங்கி இருக்காரு, அவருடைய விவரங்கள் எல்லாம் எடுக்கும்போது அவர்கிட்ட ஆதார் கார்டுல இருந்து எல்லாமே இருக்குது. ஆனா எல்லாமே ஃபேக். அவர் உண்மையிலேயே இந்திய குடிமகன் கிடையாது, பங்களாதேஷ்ல இருந்து வந்தவர். அவர் சுமார் அதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்திருக்காரு. வந்து எங்க தங்கியிருக்காருன்னு கேளுங்க. அவர் எங்க தங்கியிருந்தாருன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு இடத்துல தங்கியிருக்காரு. அதாவது இஸ்லாமிக் செமினரி ஒன்று, அந்த செமினரில தான் தங்கியிருக்காரு. தங்கி இருந்து மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர் பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி உள்ள அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. சரி, அடைக்கலம் தான் கொடுத்தாருன்னா அவர் எப்படி கைது பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இன்னொரு விஷயம். அது என்ன அப்படின்னா, எந்த இடத்துல கைது பண்றாங்க அப்படின்னா, இந்த ஆளோட வேலை என்னன்னா மாதம் பங்களாதேஷ் போக வேண்டியது. அங்கிருந்து எவ்வளவு பேரை இந்தியாவுக்குள்ள கூட்டி வர்றது, எப்படி உள்ள வரணும், என்ன மாதிரி உள்ள வரணும், வந்ததுக்கப்புறம் எங்க ஒளியணும், அதுக்கப்புறம் எப்படி ஃபேக்கா அதாவது போலியான டாக்குமெண்ட்ல உருவாக்கணும், அதற்கு இங்க என்னென்ன ஏஜென்சி இருக்காங்க, இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்து கூட்டி வரதான் இந்த ஆளோட வேலை. இந்த ஆளை எங்க கைதாகிறான், உத்தரப்பிரதேச கைதாகிறான். இந்த ஆளை பிடிச்சி விசாரிச்சு பின்னாடி எல்லா சிண்டிகேட்டையும் தேடி அலைஞ்சா இவனுக்கு இந்த ஃபேக் ஆதார் கார்டுல ஆதார் கார்டுல இருந்து பாஸ்போர்ட் வரைக்கும் செஞ்சு கொடுக்கவே வேற யாரும் கிடையாது, நம்ம வேலூர் உட்காந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. எனவே உத்தரப்பிரதேச ஏடிஎஸ் ஆன்டி டெரர் ஸ்குவாட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதோட எல்லா சிண்டிகேட்டையும் தடயங்களை ஃபுல்லா பிடிச்சு அந்த நெட்வொர்க் ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சா கடைசியா வேலூர்ல வந்து நிக்குது. அந்த வேலூர்ல இருந்து கைது செய்யப்பட்ட நபர் வந்து கஃபுலுதீன். இவர் 2017 இருந்து இதுதான் வேலை. அவர் செய்யக்கூடிய பணி என்ன, சேவை என்ன அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. நீங்க எப்படி இந்தியாவுக்குள்ள நுழையணும், வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆதார் கார்டு போலியாக தயாரிப்பது எப்படி, ஆதார் கார்டு உருவாக்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பேங்க் கார்டு, அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு, இது எல்லாம் உருவாக்கிறாங்க. முழுசா இங்கே நீ ஒரு குடிமகனா மாறணும். அந்த முழுசா குடிமகனா மாறதுக்கு அடிப்படையில் முதலாவது போலியான டாக்குமெண்ட், ஒரு 2-3 டாக்குமெண்ட், இருப்பிட சான்றிதழ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தேவைன்றதுக்காக ஆதார போலியா உருவாக்கி இதெல்லாம் அப்படி படிநிலையிலே உருவாக்குறாங்க. படிநிலையில் உருவானதுக்கு அப்புறம் இவங்க செய்யக்கூடிய முக்கியமான பணி என்ன கேளுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். என்ன முதலாவது பாதிப்பு இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் கொடுக்கறது மூலம் நீங்க என்னென்ன பெனிஃபிட்டை இங்க அனுபவிக்க முடியாது. பங்களாதேஷ்ல இருந்து என்ன சொல்லி கூட்டி வராங்க அப்படின்னா, இவங்க ஃபுல்லா இங்க நீங்க வந்துட்டீங்கன்னா ரேஷன் கார்டு கிடைச்சிடும். ரேஷன் கார்டு கிடைச்சா உங்க குடும்பத்துக்கே சாப்பாடு ஏறக்குறைய இலவசம் தான். ஏன்னா ஃப்ரீயாக தான் போடுறான்னு வச்சுக்கோங்க, மானிய விலையில கிடைக்குது.
அதுக்கப்புறம் உதவித்தொகை இருக்குது. உங்க வீட்டில் யாராவது பெண்கள் கூட்டி வச்சுக்கவே விதவைன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு விதவை சான்றிதழ் வாங்கிடலாம். எல்லாமே லஞ்சம் கொடுத்தா இங்கே கிடைக்கும். லஞ்சம் கொடுத்து அதையும் வாங்கி அந்த உதவித்தொகையை வாங்கி கொடுக்குறோம். உங்க பிள்ளைகளை இலவசமாக படிக்க வைக்கலாம், ஸ்கூலில் கொண்டு படிக்க வைக்கலாம், அது இலவசமாக கிடைச்சி போகும். இங்கே பிஎம் கிக்கில் இன்சூரன்ஸ் இருக்கு பாருங்க, அந்த இன்சூரன்ஸ்ல வாங்கிக்கலாம். அது மருத்துவ சேவை எந்த செலவும் கிடையாது. நம்ம ஊரில் மருத்துவ சேவைலாம் ஃப்ரீ. எனவே இங்கே வந்து நீங்கள் அந்த மருத்துவ சேவையை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் வயசானவங்க தான் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பென்ஷன் திட்டம்லாம் எங்கள் ஊரில் இருக்குது. எது எல்லா ஊர்லேயும் பென்ஷன் திட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த திட்டத்தை வாங்கி தரோம். இப்போன்னு ஊரில் இருக்கிற எல்லா திட்டத்துக்கும் போலியான சான்றிதழை போட்டு இவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதே இவங்க வேலை. இது எங்கே வரைக்கும் போகுதுன்னா, தீபாவளி பட்டாசு லைசன்ஸ் இருக்கு பாருங்க, அது வரைக்கும் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனா பாவிகளை நாட்டோட குடிமகனே இல்லாத ஒருத்தனுக்கு எல்லா வித சலுகையும் கிடைக்குது. நம்ம அலைஞ்சா கூட 4 சான்றிதழ் கிடைக்காது. அவங்களுக்கு எல்லா விதமான சான்றிதழை உருவாக்கி அதோட சேர்த்து வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி அவங்க தஞ்சம் அடைகிறதுக்கு ஒளிஞ்சிருக்கிறதுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் உருவாக்கி கொடுக்கறதா இந்த வேலூர்ல இருந்து கைது செய்யப்பட்ட கஃபுலுதீன் போன்றவருடைய வேலை. இதுல ஒரு சில பேர்லாம் ஒரு படி மேல போய் திருப்பூர் பக்கத்தில் நினைக்கிறேன், ஒரு படி மேலே போய் நீங்கள் என்னன்னா சின்னதாக ஒரு தொழில் தொடங்குங்க. எப்படி சின்னதாக ஒரு தொழில் தொடங்குங்க, அதுவும் சிறுபான்மையின மக்கள் நலவாரிய மக்கள் அதுக்கு கீழே தொடங்குங்க. ஏன்னா எங்கள் ஊரில் இதுக்கெல்லாம் பெரிய அளவில் மானியம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கரண்ட் இருக்கு பாருங்க, அதுவும் இலவசம். உண்மையாகவே சொல்கிறேன், நம்ம மக்களுக்கு கூட இவ்வளோ நலத்திட்ட உதவிகள் இருக்கான்னு தெரியாது. ஆனால் பங்களாதேஷில் உட்காந்து அவனுக்கு என்னென்ன நலத்திட்ட உதவிகள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே அக்குவாராக தெரியுது. அதை சொல்லிக் கொடுக்குற வேற எவன் கிடையாது. இந்த வேலூரில் உட்காந்துட்டு இவங்க தான் இந்த விஷயத்தை இப்போ ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, வேலூர்ல உட்காந்து இந்த பண்றானுங்க. இதை ஒழுங்கா இன்டெலிஜென்ஸ் மோப்பம் பிடிக்கணுமா இல்லையா? யாரு இங்க இருக்கக்கூடிய ஸ்டாலின் கவர்மெண்ட் கொஞ்சமா மோப்பம் பிடிக்கணுமா இல்லையா? உத்தரப்பிரதேசல இருந்து மோப்பம் பிடிச்சி வந்து பிடிச்சிட்டு போறாங்க. ஆனா இவங்க பேட் உட்காருக்காங்க. ஏன்னு கேளுங்க, ஏன்னா கைது பண்ணா 4 ஓட்டு போயிடும். ஏன்னா உத்தரப்பிரதேச பாருங்க, அந்த போலீஸ் நம்ம போட்டு கொடுத்துருவோம். இதுதான் திமுக கவர்மெண்ட் முக்கியமான புத்தி. அது என்ன கேளுங்க, அவங்க ஓட்டு நம்மகிட்ட போக கூடாது. அதே நேரம் அவங்களை கைது பண்ணி கொடுத்து நம்மளும் தப்பிச்சிடணும். எனவே போட்டு கொடுக்குற வேலையை எப்படி கரெக்டாக வைப்பாங்க. போட்டு கொடுத்துட்டு வச்சுக்கவே அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாருங்க ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் சொல்லாதீங்க. யாருமே சொல்லியிருக்க மாட்டோம். நம்ம தீவிரவாதின்னு சொல்லுவோம், இஸ்லாமிய மக்கள் பார்த்துருப்போம். ஆனா இவங்க உள்ள வந்து என்ன இப்படி எல்லாத்தையும் தீவிரவாதின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி அது ஒட்டுமொத்த பிளேட்டை மாத்தி போட்டு பாருங்க, உங்களெல்லாம் தீவிரவாதின்னு சொல்றானு யாருமே சொல்லாத விஷயத்தை ஒட்டுமொத்த இஸ்லாமியம் தீவிரவாதிகள்னு பெயிண்ட் அடிக்கிறே வேற எவனும் கிடையாது. இந்த போட்டு கொடுத்து அரசியல் பண்ற பாருங்க இந்த திமுக காரங்க. நீங்களே ஸ்டாலினையோ இல்ல உதயநிதியோ இல்ல கனிமொழியோ பிடிச்சி ஒரு கேள்வியை கேளுங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இல்லீகலா சட்டத்துக்கு புறம்பாக நம்ம நாட்டுக்குள்ள புகுந்து திருப்பூர்ல ஆரம்பிச்சு சென்னை வரைக்கும் குடியிருக்காங்களே, அதுவும் முக்கியமாக பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவக்கூடிய இந்த கும்பலை எங்கெங்க கைது பண்ணிருக்கீங்களேன், ஒரு டேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு அதை கைது பண்றதுல ஆர்வமே கிடையாது. இது எவ்வளவு பெரிய ஆபத்தை உருவாக்கும்னா, ஹைதராபாத்தில் குண்டுவெடிப்பு நடந்தப்ப அந்த குண்டுவெடிப்புக்கு காரணம் நபர்கள் கைது பண்ணும்போது அவன்கிட்ட எல்லா டாக்குமெண்ட் இருந்துச்சு. ஆனா அவன் இந்தியனே கிடையாது. ஹைதராபாத் காவல்துறையினர் அந்த குறிப்பிட்ட தீவிரவாதியை தேடும் போது அவனோட அடையாளங்கள் தெரியுது. ஆனா அவன் அடையாளங்களை சொல்லக்கூடிய அந்த ஐடி இருக்கு இல்லையா, அதாவது அவனுடைய அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப்லாம் இருக்கு, இதெல்லாம் வச்சு தேடுனா குழப்பம் தான் மிஞ்சுது. ஏன்னா இது எல்லாமே ஒரிஜினல் கிடையாது. இது எல்லாமே அவன் பங்களாதேஷ்ல இருந்து வந்து இங்க போலியோ உருவாக்கிட்டது. அவனோட ஒரிஜினல் நேமே இங்க கிடையவே கிடையாது. எனவே இந்த மாதிரி குண்டு வைக்கிறது, கலவரம் பண்றது, இதெல்லாம் இந்தியாவுக்குள்ள சர்வசாதாரணம் பண்ணிட்டு அவங்க ஊருக்கு போயிடலாம். இவ்வளவு பெரிய ஆபத்தான நிலைமையில தான் இந்த மாதிரி நபர்களை, சட்டத்துக்கு புறம்பா குடியேறக்கூடிய நபர்களை இந்தியா விட்டு வெளியேற்றுறதுக்காக சிஏஏ உள்ள கொண்டு வரானுங்க. இவங்க சிஏஏ அதாவது சட்டத்துக்கு புறம்பாக உள்ள குடியேறாங்களே, அவங்கள தடுக்க முயற்சி பண்ண வச்சுக்கவே, அது எப்படி நீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரா அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு வந்தவன் யாரு? திமுக காரன். இப்ப திமுக வாயை திறந்து பேசணுமா இல்லையா? எவன் மேல அந்த சிஏ எதிர்த்தாலும் அவன் வாயை திறந்து பேசணுமா இல்லையா? ஏண்டா வேலூர்ல உட்காந்து எல்லாத்தையும் அடிச்சு கொடுக்குறானே, இ சேவை மையத்தில் கிடைக்காத டாக்குமெண்ட் கூட அவன் அடிச்சு கொடுத்துருக்கான். யாருக்கு? பங்களாதேஷ்காரனுக்கு. வேலை வாய்ப்பு முகாமே நடத்திருக்கானே, நீ என்னடா பண்ணி இருக்க காவல்துறை வச்சுக்கிட்டே அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? பதிவோட இறுதியாக ரெண்டு விஷயங்களை சொல்லி முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, திமுக காரன் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தானா இந்த வேலைக்கு ஒன்றும் பஞ்சமே இருக்காது. அது சர்வதேசத்தில் கூட எல்லா தீவிரவாதிகளுக்கும் என்ன ஓடிடுமா, ஆகா நம்ம ஆட்சி வந்துருச்சு, எங்க திமுக ஆட்சி, எனவே நமக்கு போதுமான அளவுக்கு அங்கே ஏதாவது புகலிடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்புற அளவுக்கு இவங்க ஆட்சி நடத்துவாங்க. தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் மிக முக்கியமானது இந்த கோயம்புத்தூர்ல குண்டு வெடிச்சது. கோயம்புத்தூர்ல குண்டு வெடிச்சு அவ்வளோ மக்கள் இறந்துருக்காங்க, பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஊனமாயிருக்காங்க. இதை பத்திலாம் கவலையே படாம அந்த குறிப்பிட்ட கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புக்கு காரணமான தீவிரவாதிகளை நன்னடத்தை, தீவிரவாதி நன்னடத்தையின் அடிப்படையில் அண்ணா நூற்றாண்டு விழான்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணது யாருன்னா கருணாநிதி. இங்க பிப்பாக்கி பிளேடு போடுறால இவெல்லாம் 10 வருஷம் 20 வருஷம் உள்ளாட பாருங்க, கேள்வி கேட்பாரு இல்லாம. ஆனா குண்டு வைக்கிறவன் தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடாம பாருங்க, அவங்கள பொத்துனாப்புல பாத்துக்கணும் யாரு? இந்த திமுக காரங்க. சமீபத்தில் 4 நாட்களுக்கு முன்னாடி 7 பேரை ரயில்வே நிலையத்தில் வச்சு கைது பண்றாங்க. அவங்க திரிபுரா வழியாக
பங்களாதேஷ்காரங்க திருவிழா வழியாக உள்ள ஊடுருவி இங்கே உத்தரப்பிரதேசம் வந்து செட்டில் ஆகிறதுக்கும் அசாம் போன்ற இடங்களில் செட்டில் ஆகிறதுக்கு அவங்களுடைய திட்டம். இதில் விஷயம் என்ன அப்படின்னா, அப்படி ஊடுருவிய நபர்களில் 3 நபர்கள் பெண்கள் நினைச்சாங்க. ஆனால் பெண்கள் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க சோதனையிட்டதில் அவங்க பெண்கள் கிடையாது, 3ஆம் பாலினத்தை சேர்ந்தவங்க அப்படி நினைச்சாங்க. லாஸ்ட்ல அது 3ஆம் பாலினத்தவரும் கிடையாது, அவங்க ஆண்கள். இந்த லட்சணத்தில் கூட்டமா உள்ள புகுந்து எப்படிலாம் உள்ள புகழான அவன் திட்டம் போட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு வழிகாட்டுறதுல வேற எவனும் கிடையாது. நம்ம வேலூர்ல உட்காந்து வழிகாட்டி இருக்காங்க. இன்னொரு குரூப்பை கைது பண்றாங்க நம்ம கர்நாடகா பக்கத்தில். அது என்ன கேளுங்க, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நாங்கள் சரியாக கையாளுறதுக்காக நாங்கள் ஒரு யூனிட் வச்சிருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற எல்லா வேஸ்ட்டுகளே குப்பைகள் அதெல்லாம் கொண்டு வந்து பராமரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் நடத்தி நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு ஒருத்தர் நடத்தியிருக்கேன். ஆனால் அதுக்குள்ள வேலை பார்க்குற எல்லா பேருமே பங்களாதேசி. ஆனால் எல்லாருமே பங்களாதேசி யாருமே தெரியல. ஏன் கேளுங்க, எல்லாருமே ரேஷன் கார்டு வச்சிருக்கேன், எல்லாம் வச்சிருக்கேன். பங்களாதேஷ்ல இருந்து எல்லாத்தையும் கூட்டு இங்கே ஒரு ஊரே உருவாக்கி இருக்காங்க. அதுவும் முழு ஃபேக்டரியை ரெடி பண்ணி அந்த ஃபேக்டரி எல்லா பேருக்கும் விட்டா லோன் போட்டு வீடு கட்டி கொடுப்பாங்க போல இருக்குது. இதை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இன்டர்னல் செக்யூரிட்டி டிவிஷன், அந்த இன்டர்னல் செக்யூரிட்டி டிவிஷன் இந்த ஏடிஎஸ் இருக்குல்ல, உத்தரப்பிரதேசத்தில் எப்படி ஏடிஎஸ் இருக்குதோ அதே மாதிரி கர்நாடகாவில் இந்த இன்டர்னல் செக்யூரிட்டி டிவிஷன் வந்து கைது பண்றாங்க. இந்த தீவிரவாதிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம தீவிரமாக இயங்குறாங்க. இப்படி எல்லா மாநிலங்களையும் மும்பையிலே நடக்குது, இங்கிட்டு லக்னோவில் நடக்கிறாங்க, இங்கிட்டு கர்நாடகா நடக்குது, அங்கிட்டு ஆந்திர பிரதேசத்தில் கைதாங்க, அங்கிட்டு திரிபுராவில் கைது பண்றாங்களே. இந்த மாதிரி கைது நடவடிக்கைகள் நீங்க எடுத்து பாருங்க, பேப்பரை நீங்க தேடி பாருங்க, வாரத்தில் 4 கைதாக நடக்கும். ஆனா தமிழ்நாட்டில் கைதே நடக்காது. ஏன்னா இது ஒரு அமைதி பூமி. யாருக்கு? பங்களாதேஷ்காரனுக்கு.